ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் அப்பம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பச்சரிசி எடுத்து வச்சுக்கோங்க. அதை நல்லா அலசிட்டு நல்லா 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணி வெல்லம் நல்லா கரையிற அளவுக்கு மட்டும் நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்ச பச்சரிசி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு வாழைப்பழம் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி. அதுக்கப்புறம் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. சுக்கு பவுடர் உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் துருவன தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆற வச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ ஒரு பவுல்ல மாத்திட்டு பேக்கிங் சோடா கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஆயில் ஹீட் பண்ணிட்டு அப்படியே லைட்டா ஊத்தி விடுங்க. நல்லா 2 சைடு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டீங்கன்னா கார்த்திகை அப்பம் ரெடி ஆயிரும்.